இன்னைக்கு நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன்லங்க. பாருங்கள், அதுக்கு அம்மா வந்து கஷாயம் செஞ்சு கொடுக்குறாங்க. பாருங்கள், கஷாயம் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இது குடித்தோம்னா உடம்பு நல்லாயிடும். இது என்னென்ன போட்டுக்கிறாங்கன்னு கேட்டு நீங்களும் உடம்பு முடியலன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அம்மா சொல்லுவாங்க என்னென்ன போட்டுருக்குறான்னு. என்னென்ன போட்டுக்கிறீங்கம்மா? அஸ்வகந்தா, அதிமதுரம், சித்தரத்தை, கண்டத்திப்பிலி, அப்புறம் சாதாரண திப்பிலி, அப்புறம் மிளகு, சீரகம், ஓமம், கொத்தமல்லி அதெல்லாம் பொடிச்சு வச்சுட்டு அதை நல்லா கொதிக்கணும். 2 டம்ளர் 3 டம்ளர் வச்சு 1 டம்ளர் ஆக்கணும். அது வரைக்கும் கொதிச்சு அப்புறம் காப்பித்தூள் போட்டு சர்க்கரை போட்டு பால் வேணாம் ஊற்றி சாப்பிடலாம். நெஞ்சு சளி, இருமல், தலை எதாக இருந்தாலும் போகும். அந்த மாதிரி அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் காப்பித்தூளும் போட்டுக்கலாம். ப்ரூ காப்பித்தூள், உங்களுக்கு எந்த காப்பித்தூள் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். போட்டு இந்த கஷாயத்தை நல்லா சுண்ட வச்சு ஒரு டம்ளர் கஷாயம்னா ஒரு 1/2 டம்ளர் ஆகும் வரைக்கும் நல்லா சுண்ட வச்சு குடித்தோம்னா உடம்பு ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குங்க. இப்போ காய்ச்சலுக்கு மாத்திரை இந்த மாதிரி எல்லாம் போடுறதுக்கு, தொண்டை வலிக்கு, இருமலுக்கு எல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கஷாயம் வச்சு குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. யார் யார் வீட்டில் அம்மா வந்து இந்த மாதிரி கஷாயம் வச்சு கொடுப்பாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.